ஜனவரி 24, 2025 அன்று நடைபெற்ற மாதாந்திர சங்கக் கூட்டம். தமிழ்நாடு காவல்துறையின் ஓய்வு பெற்ற முதுநிலை நிர்வாக அதிகாரி எங்கள் மதிப்பிற்குரிய ARAOC உறுப்பினர் திரு. ஹரிஹரனின் மகன் டாக்டர் சாய் சுப்பிரமணியன் வழங்கிய அறிவூட்டும் விளக்கக்காட்சி மற்றும் ஈர்க்கக்கூடிய ஊடாடும் அமர்வின் மூலம் மகத்தான வெற்றியை பெற்றது. வயதானபோது நல்ல வாய்வழி ஆரோக்கியத்தை பேணுதல் என்ற தலைப்பில் டாக்டர் சாயின் சிந்தனையை தூண்டும் விளக்கக்காட்சி. மூத்த குடிமக்களை பாதிக்கும் பொதுவான பல் பிரச்சினைகள், தடுப்பு மற்றும் மேலாண்மைக்கான குறிப்புகள் மற்றும் வழக்கமான பல் பராமரிப்பின் முக்கியத்துவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. அவரது தெளிவான மற்றும் எளிமையான விளக்கங்கள் சிக்கலான கருத்துக்களை எளிதாக புரிந்துகொள்ள உதவியது. தொடர்ந்து நடந்த ஊடாடும் அமர்வு சமமாக சுவாரஸ்யமாக இருந்தது. டாக்டர் சாய் பார்வையாளர் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு எளிதாக பதிலளித்தார். விவாதம் துடிப்பான முறையில் மற்றும் மிகவும் தகவலறிந்ததாக இருந்தது. டாக்டர் சாய் சுப்பிரமணியன், MDS, வாய்வழி மற்றும் மாக்சில்லோஃபேஷியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு கள்பெற்ற பல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் சென்னை OMR. தாழம்பூரிலுள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இணை பேராசிரியர் ஆவார். அவரது மனைவியும் ஒரு பல் மருத்துவ நிபுணர் ஆவார். எங்களுடன் இந்த வீடியோ நிகழ்ச்சியை கடைசி வரை பார்த்து மகிழுங்கள். வழக்கமான புதுப்பிப்புகளுக்கு சேனலுக்கு குழு சேர்ந்து மணி ஐகானை அழுத்தவும். இப்போது நிகழ்ச்சிக்குள் போவோம். ஆண்டில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நாங்கள் இந்த மாதிரி சில நிபுணத்துவம் உள்ள துறையை சார்ந்த அலுவலர்களை நிபுணர்களை கூட்டு பேசணும், பேச வைக்கணும், கலந்துரையாடணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக ஜெனரல் பாடி மீட்டிங்க்கு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அது அமையல. இப்போவும் நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த புது வருஷத்தில் இன்னும் சிலர் கூடுதலாக வருவாங்க அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் டாக்டர் சாய் அவர்களை அழைத்தோம். அவர் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டார். அவருடைய துறையை சார்ந்த விளக்கங்கள், கருத்துக்கள் அதை பற்றி கூறுவதற்கு அவருக்கு முதலிடம் தந்து அவருடைய கருத்துக்களை இப்போது நாம் கேட்போம். வாருங்கள். Thank you for your introduction. I'm Dr. Sai, oral surgeon. I completed in Government Dental College. So I've been invited to talk about prevention in senior citizens for general dental or oral health. So oral health பொறுத்த வரைக்கும் dental diseases ரெண்டு வகை தான் வரும். ஒன்று வந்து பல் சொத்தன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து periodontal disease or gum diseaseன்னு சொல்லுவோம். ஸோ பல் சொத்தை பொறுத்த வரைக்கும் easy to find. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். சின்னதாக கூச்சம் இருக்கும், இல்லை பல் வலி இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து you come to a dentist or எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கம்பெனிசி. ஸோ அதுக்கு கேரிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும், சொத்தன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங் மாதிரி பண்ணியே அது சரி பண்ண முடியும். பட் கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சுன்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். ஸோ ரூட் கெனால் பண்ணுன்னா அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேப் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்எல்ஸ் பல் வந்து உங்களுக்கு உடையிற வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பல் சொத்தை பொறுத்த வரைக்கும். பல் சொத்தை ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ட்வைஸ் ப்ரஷிங் நீங்கள் பண்ணாலே யூ பி ஏபிள் டு ப்ரிவெண்ட் த பல் சொத்து. அண்ட் அதோடு சேர்ந்துட்டு ஜஸ்ட் சால்ட் வாட்டர் கார்கிளிங் பி வெரி எஃபெக்டிவ் டு ப்ரிவெண்ட் யுவர் டென்டல் கேரிஸ். அண்ட் ஜென்ரலாக உங்களுக்கு பல்லு கொப்பளிக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிக்விட் கொடுப்பாங்க, குளோரெக்சிடென்னு. அது ஜென்ரலாக லாங் டைம் யூஸ் பண்ணுறது இஸ் நாட் அட்வைசபிள். ஜஸ்ட் ஒரு 2 weeks டைம் மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே லாங் டைம் இஸ் நாட் யூஸ்வலி ப்ரிஃபர்ட் பிகாஸ் இட் வில் ஆல்டர் த டென்டல் ஹெல்த். ஸோ ஜென்ரலாக இட்ஸ் டெட்ரிமெண்டல். ஸோ வந்து ஜஸ்ட் நார்மல் யுவர் உப்பு தண்ணி வச்சு கார்கிள் பண்ணுறதே வில் பி சஃபிஷியன்ட் அலாங் வித் ட்வைஸ் ப்ரஷிங் டு ப்ரிவெண்ட் திஸ் ஸ்மால் டென்டல் கேரிஸ். இப்போ டென்டல் கேரிஸ் தவிர இன்னொரு பிரச்சனை வந்து யுவர் கம் ப்ராப்ளம்ஸ். ஸோ பல்ல சுற்றி யூ ஹாவ் யுவர் போன். ஸோ இந்த எலும்பு லெவல் வந்து
should be at a higher level to hold the teeth in place. அந்த லெவல் வந்து உங்களுக்கு as age occurs கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் போன் லெவல்லாம் கம்மியாக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி கம்மியாச்சுன்னா ஸ்லோவாக பல் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஜென்ரலாக பெயின் இருக்காது. சொத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பெயின், பட் இந்த கம் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக பெயின் இருக்காது. பட் த திங் இஸ் இட்ஸ் அ ஸ்லோ டிசீஸ். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பு குறைய குறைய பல் ஆடுறது கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா தெர் வில் பி நோ ஆப்ஷன் பட் டு ரிமூவ் த டீத். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் வரும். பட் ஆனால் ஜென்ரலி ஈவன் திஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பை ஜஸ்ட் நார்மல் your oral hygiene maintenance by your brushing or just gargling with your uppu thanniyo or saline water gargle sufficient to prevent any damage that's going to be caused by the gum health also. So these are the two diseases, your dental caries and gum problems. So if you know about that, it is sufficient for you. So if you have any doubts regarding this, you can ask now. அதாவது இன்டராக்ஷன், அதாவது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் பேஷண்ட்னா பல்கிட்டே போகாதுன்றாங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் அப்படி இல்லை சார். ஹார்ட் பேஷண்ட்னா இப்போ உங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா ஒரு 6 மாதம் பீரியடுக்கு வி கான்ட் டூ எனி ட்ரீட்மெண்ட் ஃபார் யூ. ஸோ ஹார்ட் பேஷண்ட்னா ஜென்ரலாக தில் பி அண்டர் டேக்கிங் ஈகோஸ்பிரின் சொல்லுவோம். ஈகோஸ்பிரின் குளோபிலெட் இந்த மாதிரி மாத்திரலாம் எடுப்பாங்க. ஜென்ரலாக பிளட் தின்னஸ் அது. ஸோ ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறோன்னா அது பண்ண முடியாது, உடனே பண்ண முடியாது. ஒரு 5 days அந்த மாத்திரை நிறுத்தினதுக்கப்புறம் தான் வில் பி ஏபிள் டு ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட். ஸோ பண்ணவே கூடாதுன்னு கிடையாது, பட் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. யூ ஹேவ் டு டேக் த ப்ரிகாஷன்ஸ் அண்ட் தென் வி கேன் கோ அவுட் வித் த ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் வந்து கேன் பி டன். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குமே ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்புறம் 3rd trimester அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் வந்து யூ கேன் அவாய்ட். ஜென்ரலாக 2nd trimester மட்டும்தான் பண்ணுவோம். 1st and 3rd trimesters மட்டும் வில் பி அவாய்டிங். பிகாஸ் 1st trimester இஸ் ஆர்கானஜென்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ தான் பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ வி டோன்ட் டூ ட்ரீட்மெண்ட் தேர். 2nd trimester இஸ் த ஐடியல் டைம். இந்த ஒரே ஒரு டைம் 2nd trimester மட்டும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம். 1st and 3rd வி அவாய்ட். நாங்கள் வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ண காமனாக பசங்க யூஸ் பண்ணுறதா பண்ணோம். பேஸ்ட் அது மாதிரி ஏதாவது சஜஷன் எங்கள் பேஸ்ட் வந்து பேஸ்டோட இட்ஸ் மோர் ஆஃப் அ ப்ரஷிங் டெக்னிக் தான் சார். பேஸ்ட் வந்து நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ப்ரஷிங் டெக்னிக் தான். பல்ல சுற்றி கரெக்டாக அந்த கம்ஸ் ரீஜனில் மசாஜ் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸும் கொடுக்கூடாது. சொன்ன மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த கம் டிசீஸ் வர சான்ஸ் அதிகம். என்ன ஆகும்னா கம்ஸ் லெவலில் ரெசீட் ஆகும். சில பேருக்குலாம் பல் பார்த்தீங்கன்னா நீளமாக தெரியும். இந்த கம்ஸ் சப்போர்ட் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூத். இந்த கம்ஸ் லெவல் கம்மியாக சுற்றி இருக்க எலும்புமே கம்மியாயிடும். ஸோ அப்புறம் பல் ஆட ஆரம்பிக்கும். ஸோ ஃபோர்ஸ் ரொம்ப கொடுக்கக்கூடாது. நார்மலாக ஒரு மீடியம் ப்ரஷ் வச்சுக்கிட்டு எந்த பேஸ்ட் வேணாலும் ஓகே. நார்மலாக கோல்கேட் பேஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கிறது ஸோ ஓகே. அதை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் ஜென்டிலாக மசாஜ் தான். ஜஸ்ட் லைக் நோ வாஷிங் த டீத். டோன்ட் ஃபோர்ஸ், ஜஸ்ட் ஜென்டிலாக. ஆனால் எல்லா சர்ஃபேஸும் கவர் பண்ணணும். அது பண்ணிவிட்டு கூடவே ஃப்ளாசிங் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஃப்ளாசிங் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி மவுத் வாஷ் வித் உப்பு தண்ணி போட்டு வாய் நல்லா கொப்பளிச்சு இது பண்ணாலே யூ பி ஏபிள் டு அவாய்ட் மோஸ்ட் ஆஃப் த டென்டல் டிசீசஸ். விச் ரெகுலராக பண்ணணும். காலையில் நைட் ப்ரஷிங், காலையில் நைட் வந்து சால்ட் வாட்டர் காக்கி. ஸோ ஓகே சார். கொஞ்சம் சத்தமாக ஓகே கொஞ்சம் சத்தமாக பேசுறது. அங்கே போய் பசங்க அப்போல எங்கள் வீட்டு எடுத்தாப்புல டென்டிஸ்ட் கட்டதில் ஓகே ஒரு எக்ஸ்ரே எடுத்தாங்க. ஓகே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இந்த நீங்கள் வந்து கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்தாலும் பண்ணுவேன்னாங்க. 6 months கேப் டிசம்பரில். அங்கே கார்டியாலஜிஸ்ட் போய் கேட்டேன். தேவையில்லை, எங்கள் அப்பா பிரசாந்த்லேயே இருக்கா டென்டிஸ்ட்டு டாக்டர் ஸ்ரீனிவாசு. நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு கேரியர் பண்ணுவார். நிறைய பேர் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஹார்ட் பேஷண்ட்டு ஒரி பண்ணாதீங்க. இப்போ அவரை போய் பார்த்தேன். பார்த்தது அவர் வந்து பார்த்துட்டு எஸ்டே பார்த்துட்டு அப்போலோவில் எடுத்த டிஜிட்டல் எக்ஸ்ட்ரா காப்பி கொடுக்கல, சாஃப்ட் காப்பி. அது பார்த்துட்டு ஒரு 4 பல்லு இருக்குப்பா, இந்த 2 பல்லெல்லாம் இப்போ பண்ண முடியாது, முதல்ல மட்டும் நான் பண்ணிடுறேன், ஒரு 2 ரூட் கேனல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு தீபாவளி உனக்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. அந்த 2 பல்லு உடஞ்சிருக்கு, அது இப்போ பண்ண முடியாது, ஒரு 6 மாதம் ஒரு நேரம் ஆகலாம். நெட் ரிசல்ட் என்னன்னா ஒரு 2 மாதமா ஒரு பக்கமாகவே தான் சாப்பிட்டுருக்கேன், இந்த பக்கம் சாப்பிட முடியல.
ஏன்னா ஒரு பல்லு உடஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றாரு. ஓகே. இந்த பக்கம் பார்த்தாலும் இது பண்ணலாம், கொஞ்சம் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் இருந்தால் இந்த கடவா பல்லெல்லாம் தேய்ச்சி போன மாதிரி இருக்கு. இது நெட் ரிசல்ட்டு ரைஸை கூட கடிக்க முடியாத அளவு இருக்குது. இதுதான் காரணம். ஓகே. ஸோ பல்லு வந்து உங்களுக்கு அவங்க ஏன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா ஏஸ்தட்டிக்ஸ்க்காக. ஸோ ஃபஸ்ட்டு முன்பல்லு உங்களுக்கு ஜஸ்ட் லுக்ஸுக்காக கொஞ்சம் ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. பட் பின்பல்லுமே மோலார்னு சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு கடவா பல்லு தான் டேமேஜ் ஆகிருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் ஹெல்ப்ஸ் டு நார்மலாக ஃபுட்டெல்லாம் கடிச்சு சாப்பிட்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ஓரல் கேவிட்டி. ஸோ கடிச்சு சாப்பிட்றதுல டைஜஷன் ஓரல் கேவிட்டிலே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு ஃபுட் கடிக்க முடியல பல்லு வச்சு அப்படின்னா தட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் ஓவரால். உடனே இல்லை, லாங் டைமில் அதே மாதிரி இருந்தால் இட் கேன் பி அ ப்ராப்ளம். ஸோ நான் சொன்ன மாதிரி 6 months இஸ் அ சேஃப் பீரியட். உங்களுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்கன்னா யூ மஸ்ட் ஹவ் பீன் ஹேவிங் செஸ்ட் பெயின் உங்களுக்கு இருந்திருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு பல் எடுக்கிறதோ இது ஜஸ்ட் நார்மல் ரூட் கேனல் மாதிரி பண்ணி கேப் போட்டுருப்பாங்க. ஸோ சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் மினிமல் ரிஸ்க்லேயே பண்ண முடியும். இப்போ அந்த பல்லு எடுக்கணும் அப்படின்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு கான்ட்ராண்டிகேட்டட். ஸோ வி வாண்ட் பி டூயிங் எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். பட் 6 மாதத்துக்கு அப்புறம் பல் எடுத்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதர் இம்ப்ளான்ட்டோ ஆர் பிரிட்ஜ். ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இதர் டென்டல் இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லுவோம், பல்லோட வேர் பகுதி மாதிரி ஒன்று எலும்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே பல் கொடுத்துருவோம். இன்னொரு ஆப்ஷன் க்ரௌன் அண்ட் பிரிட்ஜுன்னு சொல்லுவோம். முன்பல்லு பின்பல்லு ரெண்டையும் குறைச்சிட்டு 3த்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டுப்போம். நடுவில் ஒரு பல்லு இருக்காது. ஸோ அது பின்பல்ல குறைப்போம், முன்பல்ல குறைப்போம். ஸோ அது 3த்துக்கு சேர்த்த மாதிரி பிரிட்ஜு மாதிரி ஒன்று போடுவோம். ஸோ இதில் வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் இருக்குது, க்ரௌன் அண்ட் பிரிட்ஜ் அண்ட் டென்டல் இம்ப்ளான்ட். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் உங்களால் நார்மலாக கடிச்சு சாப்பிட முடியும். பட் யூ ஹேவ் டு வெயிட், உடனே பண்ண முடியாது. ஸோ அது வந்து என்ன ஆப்ஷன் சாப்பிடும், ஒரு முட்டை சாப்பிட்டுங்களா? ஓகே. சாப்பிட முடியாது. சரி, ஈவனாக சாப்பிட்றது இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இப்போ வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. அந்த உடஞ்ச பல் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிச்சா? அது உடஞ்சிருக்குன்றா. ஓகே. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா டெம்பரரியாக கழட்டி மாட்டுற மாதிரி டென்ஷல் பண்ணி கொடுப்போம். அது போட்டால் கூட உங்களால் சாப்பிட முடியும். இப்போதைக்கு கேன் மேனேஜ். பட் திங் இஸ் பாதி உடஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்கன்ற போது அது டென்ஷல் கூட கொடுக்க முடியாது. பள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு 6 months முடியாதனால இந்த டைம் பீரியட் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் 6 months ஆயிடுச்சுன்னா தென் யூ கேன் கோ அஹெட். க்ரானிக் டயபெட்டிக் ஆல்சோ. ஓகே. டயபெட்டிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் டென்டல் இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலர் தான் பண்ணலாம். HbA1cன்னு ஒரு வேல்யூ இருக்கு. தட் இஸ் த கோல்ட் ஸ்டாண்டர்ட். 7 and 8. 7 கீழே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 8 கீழே இருந்தால் ஓகே தான். 77. ஓகே. ஓகே. யூ லுக் யங் only. I'm taking 4 injections daily. ஓகே. இன்சுலின் சொல்றீங்க. Insulin 3 times plus nucleotide per time. ஓகே. ஓகே. In addition to regular tablets. ஓகே சார். So at that level only it comes to 7. 7 is good control. 7 கண்ட்ரோல் வச்சுருந்தீங்கன்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணலாம். 8க்கு மேலே இருந்தால் பண்ண முடியாது. 8க்கு மேலே இருந்தால் ஒரு மைனர் சர்ஜரி, ஏதாவது பல்லு எடுக்கிறது அதுவுமே அவாய்ட் பண்ணிடுவோம். டென்டல் இம்ப்ளான்ட் அவாய்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜை சஜஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜ் வில் பி பெட்டர் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். டென்டல் இம்ப்ளான்ட்னா டயபெட்டிஸ் இருந்தாலும் போடலாம். பட் ஆனால் டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கணும். கண்ட்ரோல் இல்லைன்னா போட முடியாது. 7 கீழே இல்லை, 8 கீழே இருக்கணும் ஐடியலி. தட் இஸ் வென் யூ கேன் கோ ஃபார் டென்டல் இம்ப்ளான்ட். அதுவுமே ஒரு குட் ஆப்ஷன். ஃப்ரிட்ஜில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு பக்கத்து பல்லெல்லாம் குறைச்சிடுவாங்க. ஸோ நார்மல் நேச்சுரல் டீத்தையே குறைக்கிறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். டென்டல் இம்ப்ளான்ட் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக எலும்புலேயே பிளேஸ் தட் ரூட் லைக் ஒரு மெட்டல் மாதிரி வில் பிளேஸ் ஆன் த போன். அது மேலே க்ரௌண்ட் கொடுத்துருவோம். பக்கத்து பல்லெல்லாம் தொட மாட்டோம். தட் இஸ் அன் அட்வான்டேஜ். தட்ஸ் அட்வான்ஸ் வித் டென்டல் இம்ப்ளான்ட். எங்கள் அம்மா எங்கள் ஆயா எல்லாம் 80 வயசுக்கு மேலே முறுக்கு தின்னாங்க. பல்லு நல்லா இருந்தது, கண்ணும் நல்லா தெரிஞ்சது. இப்போ சின்ன வயசுலேயே ஏன் பல்லுக்கு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வச்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறேன், உள்ளே மாட்டிக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மாத்திரம் இப்படியெல்லாம் வருது? இப்போ நம்ம இப்போ எனக்கு குழந்தை பேரம் பண்ணுறாங்க, கை சாப்பிட்றோம், பல்லு எடுப்பாகுன்றாங்க. அந்த மாதிரி கவலை தான் நாங்கள் பண்ணுறோம். இல்லை, என்ன வயசுக்கு தான் பண்ணலாம். 6 months எல்லாம் 2 years வரைக்குமே விட்டுடலாம்.
கை 2 இயர்ஸ் சப்பரம் வரைக்குமே வந்து நார்மல் நேச்சர் தான். கை சப்பரத்தெல்லாம் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலேயும் பண்ணுறாங்க, அப்போ தான் நம்ம இன்டர்வியூன் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம இன்டர்வியூன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நத்திங் டு வரி, நார்மல் தான். அந்த பல்லு பெருசாக அந்த காலத்தில் நம்ம இன்வைட் பண்ணோம். பெருசாகாது, பல்லு வெளியே வரும். பட் பால் படுத்தாது, அது உங்களுக்கு 2 வயசு வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு மேலேயும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அப்போ தான் நம்ம இன்டர்வியூன் பண்ணணும். அது வரைக்கும் தேவையில்லை. இப்போ ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. அதனால கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக வருது. மெயினாக விட்டமின் டி வந்து 80% இந்தியன் பாப்புலேஷனில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் சொன்ன மாதிரி இந்த கம் ப்ராப்ளம் சொன்னால உங்களுக்கு இந்த போன் லெவல்ஸ்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். விட்டமின் டி லெவல்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா போன் லெவல்ஸ் சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு பல்ல ஆட்டத்தெல்லாம் சீக்கிரம் வந்துடும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு மெடிக்கல் செக்அப் போகிறீங்கன்னா விட்டமின் டி லெவல்ஸும் ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு 1 year ஒன்ஸ் செக் பண்ணிட்டு தேவைன்னா ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்ட பேசிட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். 60,000 units ஒரு 1 lakh unitsன்னு கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் ஒரு 6 weeks எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்தால் தான் உங்களால் விட்டமின் டி லெவல்ஸை நார்மலாக மெயின்டைன் பண்ண முடியும். வெயிலில் பட்டால் வரும். பட் ஆனால் இப்போ நிறைய பேர் இப்போ ஏசி ரூம்லேயே இருப்பாங்க. இந்தியாவில் நிறையா வெயில் அடித்தாலும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிருது. எல்லாமே ப்ளூ கலர் ஜாப் ஆயிடுச்சு, ஒயிட் கலர் ஜாப் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு சொல்கிறப்ப அது வெயில் அந்த நார்மலாக தாய்ப்பாலே இந்த வைட்டமின் டி மட்டும் நீங்கள் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். 1 year வரைக்கும் கன்ஃபார்மாக வைட்டமின் டி அயன் வந்து கொடுத்து தான் சின்ன குழந்தைங்களுக்கு. வெயில்ல சுத்துறது நல்லது. நல்லது. விட்டமின் டி ஈஸியா கிடைக்கும். எஸ். விட்டமின் டி அதிகமான ஒரு இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் சொன்ன மாதிரி 1 lakh units 60,000 unitsன்னு இருக்கும். சும்மா டெய்லி ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து கரெக்டாக லெவல்ஸ் பார்க்கணும். லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். லெவல்ஸ் வந்து நார்மலாக இருக்கும் போது தேவையில்லாம் விட்டமின் டி எடுத்தால் தட் இஸ் ப்ராப்ளமேட்டிக் ஃபார் த பாடி. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. செக் பண்ணணும், பிளட் செக் பண்ணிவிட்டு லெவல்ஸ் பார்த்துட்டு 20 கீழே இருக்குது, நார்மல் லெவல் 20 to 25 வரும். 25 மேலே இருந்தால் நார்மல். ஸோ அந்த லெவல் கீழே இருக்குது அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். நார்மலாக இருக்குன்னா சப்ளிமெண்ட்ஸ் அவசியம் கிடையாது. விட்டமின் டி உங்களுக்கு நார்மலாக மீட்டில் இருக்கும், எக்கில் இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு மில்க்கு, ஸோ இது எல்லாமே நல்ல சப்ளிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு விட்டமின் டிக்கு. பட் ஆனால் லெவல்ஸ் கம்மியாக இருக்குன்னா யூ ஹேவ் டு டேக் டேப்லெட்ஸ். அதுவுமே ஒரு 6 வாரத்துலேயே வில் பி ஏபிள் டு கெட் டு த நார்மல் லெவல். ஸோ அந்த மாதிரி 60,000 units for 6 weeks. Out of the sphere person. Out of the sphere person. The vitamin D levels எங்களுக்கு question is out of the sphere. Out of the topic. Take a bora. okay ask sir. I was used to take Conbora for 20 years. Okay sir. 20 years. Okay. During that period, I never took even paracetamol. Okay sir. One day in the year 2000, Okay. I was made compulsory to forego it. After that only, BP. Follow suit. Why? முன்னாடியே டேமேஜ்ல ஆயிருக்கும் சார். ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸா இருக்கும். பான்பராக்கு என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு கேன்சர் வர சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ ப்ரொபாக்டோனால ஸோ தேர்ஸ் a சான்ஸ் ஃபார் கேன்சர் டு அக்கர் மோர். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபிட் பண்ண சொல்லியிருக்கோம். சம்டைம்ஸ் சில பேருக்கு வாய் திறக்க முடியாத மாதிரி ஆகும், இருக்குன மாதிரி ஆகும். ஸோ அது ஸ்டாப் பண்ணனால பிரச்சனைன்னு கிடையாது. தட் பெயின்லாம் இருந்தாலுமே பான்பராக் போடும்போது தெரியாது, உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டாப் தட் அதர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் டக்குனு யூ ஹவ் ஃபெல்ட் இட் மோர். Engage, you would have resisted all these things. When you stopped, it became Yes. old. So you're fighting all this. இல்ல என்கேஜ் இல்ல, ஏற்கனவே everything is spoiled. He stopped it. Now he is thinking அதனால இதனால. Sir, one more note, sir. You said sunlight is very essential for vitamin D. Yes. Is it necessary that the sunlight should be in the evening or the morning or midday? Early morning morning. 7 o'clock 8 o'clock or Morning. evening 4 5 மேலே சார் அந்த மாதிரி Because there is a மத்தியானம் கிடையாது. view that only the evening sunlight only will give you. இல்லை மார்னிங்மே 7 6:30 to 8 அந்த மாதிரி டைம்லாம் இட்ஸ் யூஸ்ஃபுல் சார். வாக்கிங் மாதிரி போகலாம் அந்த டைம். வாக்கிங் இல்லை ஈவினிங்ஸ் ஒரு 4 to 6 தட்ஸ் ஆல்சோ குட். பட் ஆனால் சன்லைட்லேயே உங்களுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைச்சிருமானா கிடைக்காது, ஜஸ்ட் கொஞ்சம் தான் வரும். யூ ஹேவ் டு டேக் யுவர் ஃபுட். எதர் ஃபுட்டு நல்லா இருக்கணும், மீட் ஆர் யுவர் எக் ஆர் மில்க் ஆர் அப்படி இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் வித் டேப்லெட்ஸ். பட் ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் நீங்களே எடுக்க முடியாது, லெவல் செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். Another thing, sir,
there you suggested walking and the park for at least half an hour. But there is a view that with pollen rains, they will cause you this asthma problem. Pollen rains, அது இருக்கு, அது ட்ரூ தான் அது. How to avoid it? That we can't avoid sir. Pollen We rains should see. சில பேருக்கு அஃபெக்ட் பண்ணும். ஆமா. சில பேருக்கு அலர்ஜி ஆஸ்துமா மாதிரி அது You வரும். should see that that park is not having such kind of Yes. plants. அது அவாய்ட் பண்றது கஷ்டம் தான் சார். மோஸ்டா அவ்வளவு ஒரு ட்ரீஸ் இருக்கும்போது போலன்ஸ் வர்றது வந்து will be there. Another thing is climate also. So somebody's body will not suit for the climate. ஓகே. Early morning. மார்னிங் இல்லைன்னா ஈவினிங்ஸ் சம் டைம் ஒரு வாக்கிங் ஜென்ரல் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது ஓவரால் ஹெல்த்துக்கு இஸ் ஆல்வேஸ் குட். காலை வெயில் கழுதைக்கு மாலை வெயில் மனுஷனுக்குங்கிறது தப்பு. 2 வெயிலும் நல்லது மனுஷனுக்கு. காலையிலையும் மாலையிலையும் வெயில் வேணும், வாக்கிங்கும் வேணும். புதுசாக சார் சொல்கிறாரு வாக்கிங் போகிறதால பிரச்சனை இல்லைங்க. சில இதில் வாக்கிங் போகிறதால அந்த செடியில் இருந்து போலர் ரேட்ஸ் வந்துன்னா ஹாஸ்பாப் மூட்டு பண்ணுறது அதெல்லாம் வந்து ப்ராப்ளம். அது சார் சார் இருக்குது. அது என்வாயன்மெண்டலால் வரதா? என்வாயன்மெண்டல் தான் சார். ஆமாம், அது சில பேருக்கு ரேராக வரும். மோஸ்ட்டாக எல்லாம் காமனாக இல்லை, பட் ஆனால் சில பேருக்கு அவாய்ட் இட்டு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். அது இந்த கோல்டு அட்மாஸ்பியர் அதெல்லாம் ட்ரிகர் பண்ணும். எஸ், ஆஸ்துமா ட்ரிகர் பண்ணும். இன்னொரு ப்ராப்ளம், அதாவது வந்து நாங்களாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸு, we have got an insurance scheme. ஓகே ஓகே சார். இப்போ இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்து நம்ம பல்லு சம்மந்தப்பட்ட சர்ஜரி பண்ணாலே காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சார். அது ஏன்? அது பல்லு பொறுத்த வரைக்கும் பெயின் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டினா உங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் கீழே வராது. பட் ஆனால் டென்டல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் வைட் ஸ்ப்ரெட்டாக இன்னும் டேக்கப் பண்ணல. கொஞ்சம் ரேராக தான் இருக்குது டென்டல் இன்சூரன்ஸு. அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்றது அப்படி அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்ப எஃபெக்டிவாக வரல. ஒன்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி ஃபுல்லாக கவரேஜஸ் வரல. டென்டல் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு முன்பல்லு போடுறது இல்லை டென்டல் இம்ப்ளான்ட் போடுறது அதெல்லாம் சம்டைம்ஸ் கவரேஜ் கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அந்த பேசிக் இன்சூரன்ஸ் ஃபார் டென்டல் வந்து இட்ஸ் நாட் அப் டு த லெவல். ஸோ அது ஷுட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தால் தான் அது பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது வந்து நேராக பண்ணக்கூடாது. ஆமாம் சார். அப் அண்ட் டவுன் ஜஸ்ட் லைக் ஒரு சர்க்குலர் மோஷன் மாதிரி பல்லு முன்னாடி பல்லு பின்னாடி 2 சைடும் பண்ணணும். ஆமாம் சார், அதான் சொன்னேன். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாலும் கம் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். கம் வந்து ரெசீட் ஆகிடும். ரெசீட் ஆனிச்சுன்னா அதோட சேர்ந்து எலும்புமே கம்மியாகும். ஸோ அப்போ பல்லு ஆட ஆரம்பிக்கும் எவென்ச்சுவலி கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பல்லு தேய்க்கக்கூடாது. இந்த சர்க்குலர் மோஷன் இஸ் பெட்டர் சார். ஸோ மைல்டு சர்க்குலர் மோஷன் ஃபைனலாக அப் அண்ட் அப்படியே மேலேருந்து கீழே வரலாம். மைல்டு சர்க்குலர் ஒரு ஜென்டல் மசாஜ் மாதிரி. சார் இது சொல்றது சீனியர் சிட்டிசனுக்கு இந்த டைரக்ஷன் சொல்றீங்களா? எல்லாருக்குமே இது பண்ணலாம் சார். எல்லாருமே பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ குட் டெக்னிக். ஜஸ்ட் மைல்டாக உங்களுக்கு அந்த கம்ஸுக்கும் பல்லுக்கும் நடுவில் கரெக்டாக வச்சு ஸ்லோவாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிரிங் இட் டவுன். ஸோ டெஃபினெட்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் இஸ் எஸ் சார். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு பல்லில் வந்து இல்லைன்னா சாப்பாடுற பொருட்கள்லாம் போய் சேர்ந்து காரம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓவர் த இயர்ஸ் ஒரு மாதிரி எல்லோ விஷயம் மாறிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்கேலிங்லாம் தேவைப்படும். பல்லு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி அவசியம் வரும். அல்ட்ராசோனிக்னு சொல்லுவோம். அதை வச்சு ஜஸ்ட்டு பல்லில் பட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக காரெல்லாம் உடஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி காரை அப்படியே வச்சுட்டு ரொம்ப வருஷம் இருந்தால் எலும்பு லெவல்லாம் ஃபாஸ்ட்டாக இறங்க வாய்ப்பு அதிகம். ஸோ ரெகுலராக ஒரு 1 year ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டால் ஓகே. அப்படி யூர் ஏபிள் டு மெயின்டைன்னா 2 தடவை ப்ரஷ் பண்ணி மவுத் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலிங் ஒரு பல் க்ளீனிங் இல்லாமையும் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா இட்ஸ் குட். பட் காரை ஃபார்ம் ஆகிடுது அப்படின்ற பட்சத்தில் பல் க்ளீனிங் பண்ணி தான் ஆகும். சார் ஈவினிங் ப்ரஷ் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வந்து அரௌண்ட் அபவுட் 9 o'clock அந்த மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டுட்டு படுத்தலாம்னு தோணும். அப்போ ப்ரஷ் பண்ணால் வாமிட்டிங் தான் இருக்கும். இல்லை அது உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். பிகாஸ் நீங்கள் சாப்பிட்டு படுக்கிறீங்க. ஸோ ஒரு 10 hours ஒரு 8 hours பீரியடுக்கு அப்படியே வாயில் இருக்க ஃபுட்டெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் உங்களுக்கு மோர் டேமேஜ் டு த கம்ஸு ஒரு டீத் நடக்கும். சொத்தை ஈஸியாக வருது, ஒரு கம் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக வருதெல்லாம். என்னங்க சார்? பேட் ஓடர். ஆமாம், அது பேட் ஆர்டர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த கார் அக்குமுலேஷன். நம்ம
இன்னொரு ரீசன் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருந்தாலும் சில பேருக்கு சாப்பிட்டது கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலுமே பேட் ஆர்டர் வரும் உங்களுக்கு. ஸோ 2 ரீசனும் இருக்குது. சிங்கிள் பல்லு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க சார், அது ரொம்ப காஸ்ட்லி சொல்லுங்கள். அப்படியே நான் சொல்லுவேன் 3 years 20,000. ஆமாம் சார், இப்போயுமே 25,000-30,000 தான் டென்டல் இம்ப்ளான்ட் காஸ்ட்டு. அது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பல்லுக்குள்ளே எலும்புக்குள்ளே வைக்கிறது டைட்டானியம்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும். அது ஒரு நோபல் மெட்டல், கோல்டு மாதிரி ஒரு நோபல் மெட்டல் அது. அது இல்லாமல் அதோட காம்பனன்ட்ஸு ஸ்க்ரூ டைப் தான். ஆமாம், ஸ்க்ரூ டைப். அது டைட்டானியம் மெட்டல்னு சொல்லுவோம். அது மட்டும் தான் வைக்க முடியும், வேறு மெட்டல்லாம் ஒன்றும் அலோவே பண்ணல. அது மட்டும்தான், ஏன்னா அது போனோட இன்டெகிரேட் ஆகிடும். இப்போ எலும்பில் போட்டால் எலும்போட அப்படியே சேர்ந்துடும். அது எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு என்ன ரியாக்ஷனும் வராது. ஸோ அதனால வி ப்ரிஃபர் டைட்டானியம். அந்த டைட்டானியம் மெட்டல்னால அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுவும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸு, காம்பனன்ட்ஸு அது எல்லாமே மோஸ்ட்டாக எல்லாமே இம்போர்ட்டட் தான். இப்போ தான் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறாங்க அது. ஸோ அதனால அதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். 25,000 தான் டென்டல் இம்ப்ளான்ட்னா ஒரு காஸ்ட் ஆகும். 2-3 பல்லு அட் ஏ டைம் உள்ளே எடுக்கிறப்போ இம்ப்ளான்ட் தான் பெஸ்ட்டு. அதை 2 சேர்த்து கட்டிட்டு இது பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா இது முடிஞ்சுட்டா மொத்தம் கொடுத்துடும். அப்படி அது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போது நேச்சுரல் டீத்தில் பிரிட்ஜ் போடுறது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பல்லெல்லாம் குறைச்சி தான் பண்ணுவாங்க. இப்போ பல்லு வச்சே பண்ணணும், பிரிட்ஜ் போடணுன்னா நல்லா இருக்க பல்லெல்லாம் ஃபுல்லாக குறைச்சி தான் பண்ணணும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நல்லா இருக்க பல்லு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது அப்படியே இருக்கிறது தான் பெட்டர். ஆஸ் ஃபார் as பாசிபிள் நேச்சுரல் டீத்தை அப்படியே விட்டு மெயின்டைன் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். என்ன தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் கேன் நெவர் ரீப்ளேஸ் நேச்சர். ஸோ அதோட லிமிட்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். டென்டல் இம்ப்ளான்ட்டோ பிரிட்ஜோ என்ன போட்டாலும் will have its limitations. So it's always very important to prevent disease. More than treatment, prevention தான் should try to maintain. Sometimes accidents சார் பல்லு வந்து பாதியா போகுது, அது டேஞ்சரஸ் சார். ஆமாம், பல்லு பல்லு உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக பல்லு கலர்லாம் மாறும். ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்க பல்லு ஒரு மாதிரி எல்லோவிஷாக மாறும், ப்ரௌனிஷாக மாறும். மீனிங் அந்த பல்லோட உயிர் வந்து உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். மீன்ஸ் டெட் டூத். அந்த டெட் டூத்தில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதெல்லாம் சான்ஸ் அதிகம். அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த மாதிரி பல்லு மாறிடுச்சு, இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு, சீல் பிடிச்சிச்சுன்னா இப்போ ரூட் கேனாலும் பண்ணுவோம். ரூட் கேனால் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அது மேலே க்ரௌன்னும் போடுவோம். ரூட் கேனால் பண்ணோடனே அப்படியே விட முடியாது, ஏன்னா பல்லு வந்து ரூட் கேனால் பண்ணோடனே கொஞ்சம் மைல்டாக வீக்கர் ஆகிடும். ஏன்னா பல்லோட பிளட் சப்ளையுமே ரூட் கேனால் போது வில் ரிமூவ். ஸோ பிளட் சப்ளை இல்லாதனால டெஃபினட்டாக கேப்புன்றது போடணும். ரூட் கேனால் பண்ணிட்டு அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் பல்லு உடஞ்சிரும். உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கேப் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஷிங்லாம் நார்மலாக நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். என்ன ப்ராசஸஸ் போட்டாலும், டென்டல் பிரிட்ஜோ இல்லை டென்டல் இம்ப்ளான்ட்டோ என்ன போட்டாலும் நார்மல் பல்லோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக கேர் அதுக்கு எடுத்து தான் ஆகும். பிகாஸ் இதில் ஈஸியாக கொஞ்சம் ஃபுட் அக்குமுலேட் ஆகிற சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபுட்டு சேராமல் பார்த்துக்கணும், சாப்பிட்ட பொருள் அங்கே தங்காமல் பார்த்துக்கணும். அதுதான் மெயின் டு மெயின்டைன் இட் வெல். 2 நிமிஷம் ப்ரஷ் பண்ணால் போதும் சார். 2 மினிட்ஸ் சொன்ன மாதிரி ரொம்ப 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் பண்ணால் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. ரொம்ப அதிக நேரம் வில் பி கிவிங் ப்ரெஷர் ஆன் த டீத். அந்த மாதிரி ஓவர் த இயர்ஸ் கொடுத்தா சொன்ன மாதிரி பல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஸ் லெவல் கம்மியாகும், எலும்பு கரைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். இல்லை, அது வந்து பல் என்ன ஆகுனா பல் சுற்றி எனாமல்னு ஒரு லேயர் இருக்கும், அதுதான் நாங்கள் ஷைனியாக அப்படியே மெயின்டைன் பண்ணோம். நல்லா தேட்டே இருக்கும் போது ஒவ்வொரு டைம் வந்து எனாமல் லெவலே போயிடும், எனாமலே கம்மியாயிடும். பல் கூச்சம் உங்களுக்கு அதிகமாக வந்துடும். ஸோ அந்த எனாமல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்கிறோம், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து பல்லு தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பேஸ்ட் இருக்குல்ல, ஒரு பீனட் சைஸ் இருந்தால் போதும். ஆமாம், அண்டர்ஸ்பெக்ட் சொன்ன மாதிரி ஃபுல் ப்ரஷ் அது வேணாம். ஆமாம், ஜஸ்ட் பீனட் சைஸ் தான் போடணும். அண்ட் another important thing, என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றதும் இட்ஸ் நாட் வெரி சிக்னிஃபிகண்ட். ப்ரஷிங் டெக்னிக் தான் சிக்னிஃபிகண்ட். கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறீங்களா, 2 மினிட்ஸ் பண்ணும்போது எல்லா பல்லையும் கவர் பண்ணிடணும் கரெக்டாக. ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஜென்டிலாக கம் சைட்ஸில் மசாஜ் மாதிரி பண்ணணும். தட் வில் இம்ப்ரூவ் த பிளட் ஃப்ளோ இன் தட் ஏரியா. ஸோ பிளட் ஃப்ளோ நார்மலாக வரும்போது அந்த போன் லெவல்ஸ்லாம் ப்ராப்பராக அங்கே மெயின்டைன் ஆகும். அது இல்லாமல் ஒரு ரீசெண்ட் அட்வான்ஸ் வந்து வாட்டர் பிக்குன்னு சொல்லுவோம். குரூப்பில் உங்களுக்கு போட சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஃப்ளாஸ் தான் அது. பல்லை சுற்றி உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது. அது வில் பி வெரி எஃபெக்டிவ். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு சொத்தை வரதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். என்ன சார் வாட்டர் பிக்குன்னு சொல்லுவோம். அது அமேசான்லேயே இருக்கும். உங்களுக்கு லிங்க் மாதிரி அவங்க குரூப்பில் போட சொல்கிறேன். அது ஜஸ்ட் வாட்டர் ஸ்பீடாக வரும். அதில் ஃப்ளாஸ் உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக டென்டல் ஃப்ளாஸ் மாதிரி ஒரு சின்னதாக த்ரெட் மாதிரி வரும் பல்லு நடுவுலலாம் இடுக்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த கான்செப்ட் தான். பட் அந்த த்ரெட்டுக்கு பதிலாக வாட்டர் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் ஃபாஸ்ட்டாக வரும் அதில். ஸோ அதை வச்சே பல்லை சுற்றி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப் இருந்தால் அது போகும் சார். அது கேப் இருந்தால் அப்படியே அல்ல, ஃப்ளாஸ் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனா லாங் டைம் அந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறதுனாலேயே பல்லில் சில பேருக்கு கேப் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டர் ஃப்ளாஸ் அப்படின்ற கான்செப்ட். வாட்டர் ஃப்ளாஸ்னால் வாட்டர் மட்டும்தான் வரும். ஸோ அந்த வாட்டர்லேயே உங்களுக்கு கரெக்டாக பல் இடுக்கெல்லாம் நீட்டாக க்ளீன் ஆகிடும். அது ஒரு மசாஜிங் எஃபெக்ட் இருக்கும் கம்ஸுக்கு. ஸோ தட் வில் இட்ஸ் குட் டு மெயின்டைன் த கம் ஹெல்த் அண்ட் போன் ஹெல்த்துமே நல்லா மெயின்டைன் பண்ணும். பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு ஹெல்த்துமே நல்லா இருக்கும். Too hot or too cold is not advisable for dental. Too hot too cold எப்பயாவதுனா ஓகே. உங்களுக்கு பல்லு கூச்சம் இருக்குது அப்படின்னு அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஓல்டர் பாப்புலேஷனில் இந்த கம்மெல்லாம் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ கம்மியாகும் போது உங்களுக்கு பல்லு வந்து சிஜேன்னு சொல்லுவோம். அந்த ஒரு பகுதி எக்ஸ்போஸ் ஆகும். அது எக்ஸ்போஸ் ஆகும்போது லைட்டாக சூடாவோ இல்லை லைட்டாக சில்லாவோ சாப்பிட்டா டக்குன்னு கூசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூசிச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் பேஸ்ட் வந்துடுச்சு. அது ரொம்ப கூச்சம் இருந்துச்சுன்னா அந்த கோல்கேட் சென்சிட்டிவ் ப்ளஸ்ன்னு ஒரு டூத் பேஸ்ட் இருக்கும். அதை எடுத்து ஜஸ்ட் லேஸாக அந்த இடத்துல மசாஜ், எங்கே உங்களுக்கு கூச்சம் இருக்கோ, எங்கே ஃபீல் பண்ணுறீங்களோ கூசுதுன்னு அங்கே மட்டும் ஸ்லோவாக மசாஜ் பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சோடனே மசாஜ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்கள் நார்மல் ப்ரஷிங் பண்ணலாம். நார்மல் பேஸ்ட் வச்சே பண்ணலாம். ஸோ எங்கே உங்களுக்கு கூசுதோ அங்கே மட்டும் காலையில் எந்திரிச்சோடனே அந்த பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுடணும். இந்த அரை மணி நேரத்தில் that will go and bind to the nerve endings. அந்த நர்வை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்திடும் அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 வாரம் தான் பண்ணும். ரெகுலராக பண்ண முடியாது. ரெகுலராக பண்ணக்கூடாது. 2 வாரம் தான். நான் சொன்ன மாதிரி மவுத் வாஷும் 2 வாரம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது குளோரெக்சிடின் மவுத் வாஷ். அதே மாதிரி உங்களோட இதுவுமே 2 வாரம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அட்வைஸ். அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து பல்லு பல்லு ஆமாம், உங்களுக்கு அதே மாதிரி 9 years மேலே கூட போட்டு ட்ரூ. இந்த ஜப்பனீஸ்ல ரெடியாங்க. அது ரேட்ஸில் பண்ணியிருக்காங்க சார். தே ஹவ் டன் இட் இன் த ரேட்ஸ். எலியில தான் ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹியூமன் ட்ரையல்ஸ்லாம் வரல. அது இந்த ஜப்பனீஸ்ல வந்து ஒருத்தர் மாதிரி வந்து ஆஃப்டர் 9 years they have done that. அதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஹியூமன் ட்ரையல்ஸில் வந்து வரதுக்கு இட் வில் டேக் டைம். மேபி இன் ஃபியூச்சர். இது ப்ரஷிங் வந்து 3 வகை இருக்கு இல்லையா? சாஃப்ட், மீடியம் அண்ட் ஹார்டு. எஸ் சார். அது எது யூஸ் பண்ணலாம்? ஜென்ரலாக உங்களுக்கு கம் ஹெல்த் நல்லா இருக்குது, பல்லு ரொம்ப தேய்மானம் ஆகலை அப்படின்னா நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது மீடியம் ப்ரஷ் தான். மீடியம் ப்ரஷ் தான் ஜென்ரலாக வீல் அட்வைஸ். பட் ஆனால் உங்களுக்கு கம் ஹெல்த் போராக இருக்குது, இப்போ பல்லு ஏற்கனவே சுற்றி இருக்க கம்ஸ் எல்லாம் இறங்கி இருக்குது, ஒரு பல்லு வந்து உங்களுக்கு கூச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏற்கனவே அதெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கோ ஃபார் சாஃப்ட். சாஃப்ட் வில் பி பெட்டர். இப்போ நார்மலாக இருக்குன்னா மீடியம். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கம்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்குது, ஒரு பல் கூச்சம் இருக்குது, அந்த மாதிரி பட்சத்தில் சாஃப்ட் ப்ரஷ்ஷே போதும். ஸோ மீடியம் யூஸ் பண்ண வேண்டாம். எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஹார்ட் யூஸே பண்ணக்கூடாது. ஹார்ட் யூஸ் பண்ணவே கூடாது. யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சார் பண்ணக்கூடாது, அதுவே தப்பு தான். ஹார்ட் ஜென்ரலாக இஸ் நாட் ப்ரிஃபர்ட் பிகாஸ் இட்ஸ், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பல்லோட எனாமலை எடுத்துரும். அது லாங் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா பட் ஆனால் ஷுட் பி அவாய்ட். மீடியம் யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கீங்கன்னா, ரொம்ப கூச்சம் இருக்குது, கொஞ்சம் சதை லெவல்லாம் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு கூச்சம் அதிகமாக இருக்குன்னா சாஃப்ட் தான் பெட்டர். வேறு யாருன்னா கம்மு நல்லா இருக்கும்போது வீக்க மாதிரி ஆயிடுது. ஓகே, அந்த மாதிரி ஆயிடுது. அப்புறமா ஒரு கூட சரியாயிடுது. ஓகே ஓகே. இந்த கம் வீக்கம் பொறுத்த வரைக்கும் லவங்கம் வைக்கிறாங்க. ஓகே, க்ளவ் வந்து அது ஜென்ரலி இஸ் நாட் அட்வைஸ்ட். அது வந்து சம்டைம்ஸ் வச்சா ஒரு ஆப்ஷனட் எஃபெக்ட் இருக்கும். ஆப்ஷனட்னா உங்களுக்கு பல்லு வலி குறையிற மாதிரி நல்லா கொடுக்கும் அது. பட் ஆனால் அது ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணுறது லாங் டைமுக்கு இஸ் நாட் குட். எப்பயாவதுன்னா பரவாயில்ல, லாங் டைம் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் யூ ஆஸ்கிங் அபவுட் கம் என்லார்ஜ்மெண்ட். ஸோ கம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு ரீசன் ஒன்று வந்து அந்த பிபி மாத்திரையே சம்டைம்ஸ் வந்து
வந்து சம்டைம்ஸ் ஆமாம் கம்ஸ் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணும் சில பிபி மாத்திரைங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ பல்லில் வந்து நான் சொன்னேன்ல கம் டிசீஸ், இந்த பெரிடான்டல் இன்ஃபெக்ஷன்ஸ்னு வரும்போது அப்போயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த சதை வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆகும், கொஞ்சம் சீல் வர மாதிரி ஆகும். அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு க்ளீனிங் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுவோம். அதோடு சேர்த்து அந்த மவுத் வாஷ், குளோரெக்சிடின் மவுத் வாஷ் ஒரு 2 வாரத்துக்கு யூஸ் பண்ண சொல்லுவோம். அதுலேயே செட்டில் ஆகிடும் மோஸ்ட்டாக. நைட்டில் வந்து ஒரு பல் வெட்டுறப்போ வீட்டில் ஜென்ரல் சஜஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, பல் வெட்டுறது நான் டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி போய் க்ளவ் ஆயில் வாங்கிட்டு வந்து அது மேலே வைங்க. அதை க்ளவ் ஆயில் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆமாம், க்ளவ் ஆயில் வந்து அது நாங்களே யூஸ் பண்ணுவோம், ஃபில்லிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு பல்லு வலியை கொஞ்சம் குறைக்கும். ஸோ ஆப்ஷன்டன்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. ஆமாம், லைக் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தான், ஒரு தின்ச்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பல்லுக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணலாம். பட் லாங் டைம் அதையே யூஸ் பண்ணுறது இஸ் நாட் குட். எப்பயாவதுன்னா ஓகே தான். Anybody, any doubts? இந்த ஏஜ் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஏஜ் பேஷண்ட்ஸ், இந்த ஏஜ் பேஷண்ட்ஸுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்டே போடுவோம் மேம். கிளினிக்லேயே பண்ணுறோம், காமனாக பண்ணுறது தான். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி கடிச்சு சாப்பிட்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுட்டை ஒழுங்காக சூ பண்ண முடியலன்னா ஜென்ரல் ஓவரால் சிஸ்டமிக் ஹெல்த்துக்கே அது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ எது டென்டல் இம்ப்ளான்ட் ஆர் பிரிட்ஜ் வச்சு பல்லு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ that will help you to maintain your overall health also. So like I told you, digestion starts in the oral cavity. இந்த சலைவால நார்மலாக கடிச்சு சாப்பிடணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களால் கடிக்க முடிஞ்சால் தான் நார்மலாக உங்கள் ஃபுட்டுமே டைஜஸ்ட் பண்ணி நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன்லாம் நல்லாயிருக்கும். இது டென்டல் கேருக்கும் நர்ஸுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கா? டென்டல் கேருக்கும் சார், அதாவது டென்டல் சரியாக கேர் பண்ணிக்கலன்னா நர்ஸை வந்து பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக அது நர்வ்ஸ்ன்றதை விட உங்களுக்கு கார்டியாக் டிசீஸோட கோரிலேஷன் இருக்குது. இந்த கம் ப்ராப்ளம்ஸும் கார்டியாக் டிசீஸும் ஒரு கோரிலேஷன் இருக்குதுன்னு சொல்கிறோம். ப்ராப்பராக கம் ஹெல்த் இல்லை, ரொம்ப பல்ல இந்த ஆடுற பிரச்சனைலாம் சில பேருக்கு சீக்கிரமே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கார்டியாக் ஹெல்த்துமே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சில ஸ்டடீஸ் இருக்குது. பட் நர்வ் இஷ்யூஸ்க்கு ஜென்ரலாக இப்போது அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை சார். இல்லை, கார்டியாக் ஹெல்த்துக்கு இருக்குது. இருதய ஹெல்த்துக்கு வந்து கம் ஹெல்த்தும் இருதய ஹெல்த்தும் ரிலேட்டட் ஸ்டடீஸ் இருக்குது. இப்போ என்னோட பேரன் 1.5 வயசு ஆகுது, நிறைய பல் வந்துருச்சு. டாக்டர் வந்து பல் தேய்க்க சொல்கிறாங்க. வாயில் கை வச்சோம்னா கடிச்சிடுறான். ப்ரெஷ் வச்சு பண்ணாலும் அவனுக்கு தெரியல இல்லை குழந்தைக்கு. ஓகே, அதை எஜுகேட் பண்ணி தானே கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஸ்டெப்பாக தான். உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பிடிச்சது ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி அவரை ஊக்கப்படுத்தி தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரே நாளில் ஃபுல்லாக ஒத்துக்க மாட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். பட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பண்ணலன்னா சொத்தை, இப்போது பால் பல்லில் சொத்தை வந்தால் பரவாயில்ல அப்படின்னு கிடையாது. பால் பல்லில் சொத்தை வந்தாலும் பிரச்சனை தான். பால் பல்லு சொத்தை வந்து பால் பல் எடுக்கிற மாதிரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வர பர்மனெண்ட் பல்லுக்கு கரெக்டாக எங்கே வருதுன்னு தெரியாது. பிகாஸ் பால் பல்லு வில் பி த கைடு. கீழே பர்மனெண்ட் பல் இருக்கும். இந்த பால் பல்லு முன்னாடியே போயிடுச்சுன்னா இந்த பர்மனெண்ட் பல்லு வர்றது கரெக்டாக இடம் மாறி வரலாம், அவர் வராமையும் இருக்கலாம், லேட்டாக வரலாம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை. ஸோ யுவர் மில்க் டீத் ஆல்சோ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அதாவது ஜென்ரல் ஓரல் ஹெல்த். அதுக்கப்புறம் வர பல்லுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி அதான் கைடு. மில்க் பல்லு முன்னாடியே விழுந்துருச்சுன்னா எங்கே பர்மனெண்ட் பல்லு கரெக்டாக எங்கே வரணுன்றது அதுக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். இந்த பேஸ்ட்டு குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது உள்ள சாப்பிட்றதுங்க, அது குழந்தைங்களுக்கு ஒரு பேஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட் ஆசிட் அது. ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாது. எது சொல்கிறீங்க? டீத் ஒயிட்டனர்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் மார்க்கெட்டில் சம்டைம்ஸ் வரும். அது போடக்கூடாது. மேக்கப் பண்ணுறவங்க பல்லுக்கு பட்டு போயிடும். நார்மல் பல்லோட கலரே ஒரு மைல்டு ஒரு எல்லோவஸ் டிஞ்சு தான் இருக்கும். அது நார்மல் தான். அது சில பேர் அதோட வெள்ளையாக வேணும்னு கேட்பாங்க, கிளினிக்லேயே வந்து கேட்பாங்க. பட் ஆனால் இட்ஸ் நாட் அட்வைசபிள். அது ஆசிட் போட்டு எச் பண்ணுற மாதிரி, ஆசிட் போட்டு பல்ல டேமேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப வெள்ளையாக்கி கொடுக்கும். தட்ஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அதனால பல் கூச்சம்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ தட்ஸ் டு பி அவாய்டட் கம்ப்ளீட்லி. ஆமாம், சம்டைம்ஸ் சில பேருக்கு வரும்.
அந்த கீழையும் 2 ஆமாம் வருஷம் வரும் அந்த மாதிரி அப்ப அது வரும் ஒன்று ரிமூவ் பண்ணுங்க. மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஆமாம் இல்லை மேலே பல்லு வருது அப்படின்னா உங்களுக்கு வலி வருது, ஜென்ரலாக உங்களால் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல, உங்களுக்கு நார்மலாக சாப்பிட்றதுலாம் கஷ்டமாக இருக்குன்னா எடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லை உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு கடிச்சு சாப்பிடலாம் முடியுது, ஏஸ்தட்டிக்காக பிரச்சனை இல்லை, பார்க்குறதுக்குமே ஒன்றும் பிரச்சனை வரல அப்படின்னா அதை விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அந்த மாதிரி சின்ன வயசுலேயே பார்த்துட்டோன்னா ஆர்த்தோன்னு சொல்லுவோம், ஒயர் மாதிரி கட்டி அந்த பல்லை நிமித்தி ஸ்ட்ரெயிட் பண்ணிடுவோம். ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது எதுவும் பண்ணுறது பெரிய ஆப்ஷன் இருக்காது. உங்களுக்கு அதனால பிரச்சனை வந்தால் தான் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உள்ளே தான் இருக்குது, பல்லு மேலே பல்லு இருக்குது, பட் பல்லு உள்ளே இருக்குது, உங்களுக்கு அதில் வலி இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பசங்க வந்து பல்லு தேய்க்கும் போது அந்த பேஸ்ட் வந்து உள்ளுக்கு போயிடுது, அதனால எதனா பாதிப்பு இருக்கா? அதனால பாதிப்புன்னு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி போகுதுன்னு இருக்குது. ஜென்ரலாக உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் இருக்குது, சேஃபாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதுவுமே பசங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு பீஸைஸ் சொல்கிறோன்னா அவங்களுக்கு ஒரு கடுகளவு தான், ரொம்ப கம்மி தான் வைக்கணும் பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு நிறைய பேஸ்ட் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா அவங்க முழுங்கினாலும் பெருசாக பிரச்சனை இருக்காது. பார்க்க போனால் வந்து பேஸ்ட்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, வெறும் ப்ரஷ் பண்ணாலே போதும். அதுதான் சம்டைம்ஸ் சில பேர் அதே சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த பேஸ்ட்டே ஸ்வீட்டாக இருக்குன்னு இல்லை நல்ல ஃப்ளேவரில் இருக்கும், நல்ல ஃப்ரூட் ஃப்ளேவரில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணலாம், கடுகளவு வச்சு யூஸ் பண்ணலாம் சின்ன பசங்களுக்கு. ஆளும் வேறும் பல்லும் குருதி நீமா சொல்றீங்க? ஓகே ஓகே. அது பேஸ்ட் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்க, பட் ஜென்ரலா அந்த நீம் குச்சியே வைப்பாங்க, அது வந்து பல்லு டேமேஜ் தான் பண்ணும். உங்களுக்கு நான் சொன்னேன்ல ஹார்ட் பிரஷ்ஷே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஸோ அது எவ்வளோ ஹார்டாக இருக்கும் பாருங்க. அது யூஸ் அதான் அது இருந்தாலுமே ஹார்டாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹார்ட்னஸ் வி காட் யூஸ். பட் நீமோட அந்த கண்டென்ட் இஸ் யூஸ்ஃபுல். அதை சம்டைம்ஸ் பேஸ்ட்லேயே இன்கார்பரேட் பண்ணி மார்க்கெட்டில் விட்டுறாங்க. இந்த நீமோட கண்டென்ட்டை வச்சு நீம் பேஸ்ட்டே இருக்குது மார்க்கெட். கால்கெட்லேயே வருது நீம், பேஸ்ட்டே இருக்கு. இல்லை ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இன்பேஷண்ட்டாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கேரில் பெட் ரிடனாக இருக்காங்கன்னா, இப்போ அவங்களால ப்ரெஷ் பண்ண முடியலன்னா யாராவது அவங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி கொடுக்கறது பெட்டர். மவுத் வாஷ் கொப்பளிக்கிறதுனால மட்டும் உங்களால் சுத்தம் பண்ண முடியாது. இல்லை அதான் நான் சொன்னேன், அது குளோரெக்சின் சொல்யூஷன் தான் கொடுப்பாங்க, ஒரு ஆல்கோஹால் சொல்யூஷன் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் லாங் டைம் யூஸ் பண்ண முடியாது, ஒரு 2 வாரம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே அது யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. நார்மல் ஃப்ளோரான்னு சொல்லுவோம், நார்மல் பாக்டீரியா இருக்கும் வாயில், ஸோ அதெல்லாம் ஆல்டர் ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப நாள் அந்த மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் ஆல்டர் ஆகிடும். அதனாலேயே பல்ல பிரச்சனை அதிகமாக வரும். ஸோ அதனால 2 வாரம் தான் சொல்லுவோம். இது வந்து இயர்ஸ் அப்படின்றாங்க. ஆமாம், பட் ஆனால் இது யூஸ் பண்ணுறது இட்ஸ் பிகம் குட் ஃபார் அஸ் பட் பேட் ஃபார் த என்வாயன்மெண்ட். பட் யூஸ் பண்ணி தான் ஆகணும் சார். 3 months ஒன்ஸ் ப்ரஷ் மாற்றணும். யூ ஹேவ் டு யூஸ் ப்ரஷ். ப்ரஷ்ஷை வந்து டிஸ்கார்ட் பண்ணால் அது எனக்கு புரியுது, அது புதுசாக தான் கண்டுபிடிக்கணும் பிளாஸ்டிக் டீகே பண்ணுறதுக்கு. இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ வேற ஏதோ பண்ணுறாங்க சார். ஆமாம் ஆமாம் இருக்கு. என்னமோ புதுசாக வந்து மிஷின் இன்னும் சுற்றுது, தானாக சுற்றுற மாதிரி அந்த ப்ரஷ் இருக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் ப்ரஷ் நல்லா அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் யூ கான்ட் கண்ட்ரோல் த ஃபோர்ஸ். அது வந்து பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் ஓகே, அது ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியலனா அதுவே உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக காஸ் பண்ணும். பெட்டர் டு அவாய்ட் மெக்கானிக்கல் ப்ரஷ். நார்மல் ப்ரஷ்ஷே போதும், மோர் தென் என்ன. மீடியம். 2 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஈர வலிக்குது, ஒரு கை நான் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை அவங்க முதல்ல ஒரு நாள் ஈர் வலிக்கு, அடுத்த நாள் வந்து அதுக்கு ஒரு ஈரில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், கிளாப் சர்ஜரி சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் அது அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிட்டு பண்ணேன். ஆனால் அது பிறகு ஒன்றுமே இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, பல்லு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கங்கே அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாங்குது. அதுக்கு அந்த ப்ரஷ் இது மாதிரி வந்துட்டு அதை சுற்றி உள்ள டக்குன்னு எல்லாம் வந்துட்டு
இன்டர்டென்டல் ப்ரஷ்னு கொடுத்துருப்பாங்க. அது இல்லைன்னா ஒரு இது மாதிரி நரம்பு மாதிரி. அது அந்த ஃப்ளாஸ் அது. ஆமா, அதுக்கு பதிலாக நீங்கள் வாட்டர் பிக் யூஸ் பண்ணுறது அது பெட்டர். இந்த இதெல்லாம் ஆனா இது வரைக்கும் போட்டு அந்த பண்ண பிறகு பல்லுக்கு பிரச்சனை இல்லை. Okay. பல் Flap surgery. பண்றாங்க. ஆமாம், அது பல்ல டீப்பாக க்ளீன் பண்ணுவோம். பல்லு சதையெல்லாம் நீக்கிட்டு அது உள்ளெல்லாம் ஃபுல்லாக எலும்பெல்லாம் க்ளீன் பண்ண விடுவோம். அது ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். கரெக்ட். ஓகே. இல்லை அது வந்து ரொம்ப உங்களுக்கு பல் மோசமாக இருக்கிற நிலைமையில பண்ணுவோம். ரொம்ப Maintenance. மோசமா இல்லை. ஏதோ சும்மா நான் அக்கா பையன் தான் டாக்டர் ஆகிட்டு போனேன். சரி Okay. எனக்கு உங்களுக்கு பெயினாக இருக்கிறப்பன்னு காமிச்சேன். ஓகே. அவங்க என்ன சார் செக் பண்ணிட்டு சார் ஒரு பல்லு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த ஈறு வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது, அதனால அதை பண்ணிட்டா சரியா பண்ணுவோம் அப்படின்னு. நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எலும்பெல்லாம் பெட்டராக ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு பண்ணுவோம். ரத்தம் போட்டு ஃபுல்லாக ஆமாம், சர்ஜரி மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தையெல்லாம் போட்டிருப்பாங்க. தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தையல் போடல. போட்டு ஏதோ ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ ஸ்கேலிங் ரூட் பிளேனிங் பண்ணியிருப்பாங்க. சர்ஜரி பண்ணலன்னா அது இன்னொரு ஆப்ஷன் ஸ்கேலிங் ரூட் பிளேனிங். அப்படின்னா வேறு வரைக்கும் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஜென்ரலாக பண்ணுறது தான், அது காமன் ப்ரொசீஜர். ஃப்ளாப் சர்ஜரின்றது ரேர் ப்ரொசீஜர். ஆனால் இது வரைக்கும் இப்போ அந்த பெயின்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. இல்லை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா வராது சார். அதுவுமே ஸ்கேலிங்குமே வருஷம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி காரை அக்குமுலேஷன் வந்தால் தான் பண்ணும். இந்த எல்லோ கலரில் காரை சேர்ந்துச்சுன்னா அப்போ தான் பண்ணணும், இல்லைன்னா அவசியம் கிடையாது. எவரி இயர் பண்ண வேண்டியமா? பண்ணக்கூடாது. ஸ்கேலிங்கா? பல்லு க்ளீன் பண்ணுறது எவ்ரி இயர் பண்ணணும். எப்போன்னா கார் அக்குமுலேஷன் வந்துருச்சுன்னா. இப்போ கார் அக்குமுலேஷன் வரல, அந்த கால்குலேஷன் சொல்லுவோம். பல்லு நம்ம ஜென்ரலாக சாப்பிட்றது பல்ல சேர்ந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ பல்லு கலர்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறி இருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணும். அப்படி க்ளீன் பண்ணலன்னா எலும்பு கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிரும் பல்ல சுற்றி. ஸோ அப்போ க்ளீன் பண்ணும். பட் ஜென்ரலாக நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு பல்ல சுற்றி காரை வரல, இந்த மாதிரி எல்லோ கலர்லலாம் மாறல அப்படின்னு அவசியம் கிடையாது. வருஷம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த காரை சேர்ந்துச்சுன்னா தான் பண்ணணும். அப்போ தான் வருஷம் பண்ணணும். சிமெண்டிங் ஓகே. ஃபில்லிங் பண்ணுவோம். சொத்தை இருக்குன்னா இப்போ சொத்தை வந்து சொன்ன மாதிரி இனிஷியலாக ஜஸ்ட் சிமெண்டிங் சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது, சொத்தை ரொம்ப டீப்பாக போகல அப்படின்னா நார்மல் ஃபில்லிங்கே போதும். இப்போ சொத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப டீப்பாக போயிடுச்சு, இந்த நரம்பு பகுதி வரைக்கும் போயிடுச்சு பல்லில் அப்படின்னா வலி வரும், நைட்டு தூங்க முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போது ரூட் கெனால் தான் பண்ணுவோம். ஃபில்லிங்னு ஆப்ஷன் பண்ணுவோம். சொத்தை ஜஸ்ட் சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது அப்படின்னா வராது சார். அது வந்து இந்த மெட்டீரியலே பல்லில் பாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் யூஸ் வில் கோ அண்ட் பாண்ட் வித் த டீத். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு 3 to 5 years ப்ராப்ளம் இல்லாமல் தான் இருக்கும். எல்லா சந்தேகமும் தெரிஞ்சதுங்களா? ஆனால் யாருக்கும் சொத்தை இருக்கிற மாதிரி தேங்க்யூ. பல்லு No one submitted the times of time. நம்ம சார் No one submitted. ரைட்டு. I have சொத்தை. நல்ல ஒரு இது ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. லேர்ன்ட் லாட். என்ன நிறைய விஷயங்கள் வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம எஸ்ஏஓ திரு ஹரிஹரன் அவருடைய சன்னு, அவருடைய சன்னு நாகராஜன் சார் வாங்க. டிபியில் உங்க போட்டோ போட்டிருந்தா சட்டுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி கூட இருக்கிறேன், டிபியில் போடுங்க சார் அப்படின்ட்டு. அதுதான் கொஞ்சம் யோசிச்சோம். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னுவாங்க. சொல்லு எப்படி போகும்னா பக்கானா சொல்லு போயிடும். அதை தடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கேள்வி கேட்டீங்க. பொறுமையா பொறுப்பா நம்ம சகோதரருடைய மகன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொன்னாரு தெளிவா. அதுக்காக நண்பருக்கு நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் வரீங்களா? ஆனர் பண்ணுங்க. சார் வாங்க. ஃபோட்டோ பிடிக்கிறீங்களா சார்? சார் காட்டன் தானே போடணும். அகேன்ஸ்ட் த ரூல்ஸ். கொஞ்சம் உள்ள வந்து நல்லா கை தட்டணும்.
பண்ணிட்டோம். வெரி ஸ்மால் அன்பு Thank you, thank you. இல்லை எனக்கு அந்த கார்டு கொடுங்க. இந்த வருஷத்து கேலண்டர் இங்க வாங்க. Nice. வாங்க. சார் நீங்க வாங்கிட்டீங்க. நீங்க கர்நாடகா இந்த வருஷம் பாக்கெட்